ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்கே ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஆட்டுக்கறி குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆட்டுக்கறி குழம்பு ஒயிட் ரைஸுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாதத்துக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கறி குழம்பு. இங்கே பாருங்கள், கறி நல்லா பஞ்சு போல் வந்துருக்கும். அந்த கறி எல்லாம் பஞ்சு போல் இருக்கும். இங்கே பாருங்கள், ஆட்டுக்கறி தான் எடுத்துருக்கேன். க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே குக்கரில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், 400 கிராம் கறி, அதுக்கு மட்டும் கல் உப்பு சேர்த்துங்க. 2 உருளைக்கிழங்கு சின்ன சைஸு தோல் நீக்கி வச்சுருக்கேன். கறி மூழ்கிற அளவுக்கு நார்மல் வாட்டர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை நல்லா கலந்து விடுங்க. ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுடுங்க. அப்படியே மூடி வைங்க. 4 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், மலாட்டை எண்ணெய் தான் விட்டுருக்கேன். ஒரு குழம்பு கரண்டிக்கு இன்னும் ஒரு 1/2 கரண்டி. 3 கிராம்பு, சின்னதாக 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு. நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுத்து. 3 வெங்காயம் சின்ன சைஸாக கட் பண்ணியிருக்கேன். நீள் வாட்டத்தில் 2 பச்சை மிளகாய். பாதி அளவுக்கு உடனே போதும். கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி 2 தக்காளி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கி வச்சு 1 டீஸ்பூன் கரம் மிளகாய்த்தூள், 5 டீஸ்பூன் நம்ம விட்டு குழம்பு மிளகாய்த்தூள். நல்லா வதக்கி விடுங்க. இங்கே பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு 4 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஒரு 3 பீஸ் தேங்காய், 5-6 முந்திரி, கசகசா 1 டீஸ்பூன், சோம்பு 2 டீஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், 3 ஏலக்காய் எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கேன். தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். அரைச்ச விழுதை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கி வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டனை அப்படியே சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாருங்க, இப்போ கொஞ்சம் கல் உப்பு, கறி வேக வைக்கும்போது கல் உப்பு சேர்த்துருக்கோம். பார்த்து செக் பண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், மூடி வைங்க. அது பாருங்கள், உருளைக்கிழங்கு அப்படியே சேர்த்து மூடி வச்சிடலாம். கலந்து விடுங்க. ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. இங்கே பாருங்கள், சூடு ஆற எடுத்துனா இன்னும் நல்லா திக்காகவே இருக்கும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை கருவேப்பிலை சேருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் மட்டன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.